வணக்கம், இது உங்கள் சேனல் குயிக் லேர்னிங் ஹிந்தி. வாங்க தமிழ் வழியாக ஈஸியாக ஹிந்தியை கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு 3 வெர்பை எப்படி ஹிந்தியில் பேசுகிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறது கேல். கேல்னால் விளையாடுறது. 3 டென்ஸில் இதை பார்த்தோம் அப்படின்னா கேலா. கேலா அப்படின்னா விளையாண்டு முடிச்சிட்டேன், பாஸ்ட் டென்ஸ். கேலா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், முடிச்சிட்டேன், விளையாண்டு முடிச்சிட்டேன். கேல் ரஹா ஹே. கேல் ரஹா ஹே அப்படின்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். கேல் ரஹா ஹே, விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். கேலுங்கா. கேலுங்கா அப்படின்னா இனிமே விளையாடுவேன். கேலுங்கா, விளையாடுவேன். ஓகே. மே கிரிக்கெட் கேலா. மே கிரிக்கெட் கேலா, நான் கிரிக்கெட் விளையாண்டேன். நான் கிரிக்கெட் விளையாண்டேன்னா நான்னா மே, கிரிக்கெட்னா கிரிக்கெட் தான். விளையாண்டேன் பாஸ்டில் முடிஞ்சு போன ஒன்றுங்கிறதுனால கேலா. மே கிரிக்கெட் கேலா. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மே கிரிக்கெட் கேல் ரஹா ஹே. மே கிரிக்கெட் கேல் ரஹா ஹே. ஓகே. ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கிறதுனால ரஹா ஹே. ஓகே. இது பாய், கிரிக்கெட்னாலே பாய்ஸ். ஓகே. இப்போ கேர்ள்னா பார்ப்போம். மே கேண்டி க்ரஷ் கேல் ரஹி ஹே. மே கேண்டி க்ரஷ் கேல் ரஹி ஹே. நான் ஒரு கேர்ள் சொல்கிறேன், நான் கேண்டி க்ரஷ் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் கேண்டி க்ரஷ் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு விளையாடுவேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு மே கிரிக்கெட் கேலுங்கா. மே கிரிக்கெட் கேலுங்கா, இனிமே விளையாடுவேன். ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே. இனிமே பண்ணுறதுனால ஊங்கா சேர்க்குறோம். மே கிரிக்கெட் கேலுங்கா. நான் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படிங்கிறத நான்னா மே, நாளைக்கு அப்படின்னா கல், கிரிக்கெட் விளையாடுவேன் இனிமே அப்படின்னா கேலுங்கா. மே கல் கிரிக்கெட் கேலுங்கா. நான் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவேன். தமிழில் என்ன சொல்கிறோமோ அதுக்கு அப்படியே ஹிந்தியில் ரீப்ளேஸ் பண்ணால், அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணால் அவ்வளோதான், ஹிந்தி ஈஸியாக பேசிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது விளையாடுறேன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இல்லை நான் விளையாடலை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா மத்து சேர்த்தா அது விளையாடலை அப்படின்னு அர்த்தம். நஹி மே மத் கேலா அப்படின்னா நஹி இல்லை நான் விளையாடலை, பாஸ்ட் டென்ஸை விளையாடலை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போது உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க, நான் விளையாட போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி கேட்குறது அப்படின்னா மே கேல்னே ஜாவுங்கியா. மே கேல்னே ஜாவுங்கியா. மே நான், கேல்னே விளையாட, ஜாவுங் கியா. கியானா கியாங்கிறது நம்ம கேள்விகள் எல்லாத்துக்குமே கியா யூஸ் பண்ணுவோம். மே கேல்னே ஜாவுங்கியா. மே நான், கேல்னே விளையாட, ஜாவுங்கியா போகவா, கியா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது கொஸ்டின். அம்மா கிட்ட கொஸ்டின் கேட்கும், மே கேல்னே ஜாவுங்கியா. இப்போ அம்மா சொல்கிறாங்க மத் கேலோ விளையாட போகாத, மத் கேலோ விளையாடாத. ஓகே. இல்லை ஒரு வேளை சரி போனால் ஓகே, டீக்கேனா ஓகே. தும் சலோ அப்படின்னா நீ போ, தும் சலோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கேல்னால் விளையாடுறது. செகண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறது மீனிங். புஸ்தக் கோல்கே படோ. புஸ்தகத்தை திறந்து படி. புஸ்தகம். கோல்கேனா திறந்து, படோனா படி. புஸ்தக் கோல்கே படோ, புஸ்தகத்தை திறந்து படி. ஓகே. நெக்ஸ்ட்டு மேனே தர்வாஜா கோலா அப்படின்னா நான் கதவை. தர்வாஜா அப்படின்னா கதவு. மேனே நான், என்னால் அப்படின்னு அர்த்தம். மேனேனா என்னால், தர்வாஜா கோலோ கதவை திறந்தேன், என்னால் திறக்கப்பட்ட கதவு. அதாவது முடிஞ்சு போச்சு, நான் கதவை திறந்தேன் அப்படிங்கிறது தான் நான் அப்படி சொல்ல வரேன். என்னால் கதவு திறக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே முடிஞ்சு போன ஒன்று, நான் தான் கதவை திறந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேனே தர்வாஜா கோலோ. ஸோ மேனே தர்வாஜா கோலோ, நான் கதவை திறந்தேன். கோல் ரஹா ஹே, திறந்துக்கிட்டு இருக்கேன். மே தர்வாஜா கோல் ரஹா ஹே, நான் திறந்துக்கிட்டு இருக்கேன். பாய் சொன்னா. நீங்களாக புரிஞ்சுக்கணும், ரஹாஹே வந்துச்சு அப்படின்னா அது பாயை குறிக்கு, ரஹிஹே வந்தால் அது ஒரு கேர்ளை குறிக்குது.
நான் இனிமேல் திறப்பேன், நான் கதவை இனிமேல் திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனே தர்வாஜா கோலுங்கா. மேனே தர்வாஜா கோலுங்கா. நான் இனிமேல் கதவை திறப்பேன். மேனே தர்வாஜா கோலுங்கா. ஓகே. கோலியே. கோலியேனா தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அடக்கமாக கேட்குறது கோலியே. கோலியே. ஒரு வேளை நம்ம ட்ரெயின் சீட்டில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ண சொல்கிறோம். விண்டோவை ஓப்பன் பண்ண சொல்கிறதுக்கு விண்டோவுக்கு பேர் ஹிந்தியில் கிடுக்கி. விண்டோவுக்கு ஹிந்தியில் கிடுக்கி. கிடுக்கி கோலியே. கிடுக்கி கோலியே அப்படின்னா ஜன்னலை ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பந்த். பந்த் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். பந்த் அப்படின்னா கடையடைப்பு. அடைப்பு அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. பந்த் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது ஹிந்தியில். அதுதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். பந்த் அப்படின்னா க்ளோஸ். அப்போ தர்வாஜா பந்த் கரோ. தர்வாஜா பந்த் கரோ அப்படின்னா வீட்டை வாசலை க்ளோஸ் பண்ணு. தர்வாஜா பந்த் கரோ அப்படின்னா வாசலை க்ளோஸ் பண்ணு. மேனே தர்வாஜா பந்த் கியா. மேனே தர்வாஜா பந்த் கியா. நான் கதவை பூட்டினேன். மேனே தர்வாஜா பந்த் கருங்கி. பந்த் கருங்கி. இனிமே பூட்டுவேன். மேனே தர்வாஜா பந்த் கருங்கி. ஊங்கா ஊங்கி அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. மேனே தர்வாஜா பந்த் கருங்கா. நான் கதவை பூட்டுவேன். ஓகே. இன்றைக்கி நம்ம பார்த்தது கேல், கோல், பந்த். கேல் அப்படின்னா விளையாடுறது. கோல் அப்படின்னா திறக்கிறது. பந்த் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. ஓகே. கிளாஸில் அடுத்த 3 வெர்பை எப்படி ஹிந்தியில் பேசுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.